தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்கள் மறுபடியும் பேசத் தொடங்கிட்டாரு. சீமான் அவர்கள் மறுபடியும் களத்துல இறங்கிட்டாரு அப்படின்றது தான் மிக முக்கியமான செய்தியா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதாவது நேத்து நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றிலே சீமான் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா அது கருதப்படுது. அதாவது கரூர் கூட்ட நெரிசல்ல இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட 31 பேர் கவர்மெண்ட் வேலையை தடுத்து நிறுத்தி இருக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. இது சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வரலாற்று மிகப்பெரிய ஒரு பதிவா இருக்கு. அதே மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ், அதாவது எக்ஸாம் எழுதிட்டு டிஎன்பிசிசி எக்ஸாம் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்கிற அனைவருமே நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வெற்றி சீமானவர்களை மிக பெருசா ஊக்கப்படுத்தி சீமானவர்கள் இந்த வாட்டி வெளியே இறங்கியிருக்காரு, களத்தில் இறங்குறாரு அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் சீமானவர்கள் முதல் முறையா பேச போறாரு கட்சி ரீதியா அப்படின்றது ஒன்று இருக்கு. அதாவது மாற்றத்துக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தலைப்புல சீமானவர்கள் சென்னையில் பேச இருக்காரு. அதுல கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில நிறைய பேர் இணையறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. அதாவது முன்னாடி திமுக ஆட்சியிலே நாம் தமிழர் கட்சியில் அதிக பேர் இணைவாங்க. அதனால இணையும் விழாலே நாம் தமிழர் கட்சி நிறைய நடத்தி இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில புதிய உறவுகள் இணையும் விழா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விழாவை எடுத்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. எனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ற எல்லாருமே சீமான் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. ஒரு இடத்துலயுமே நாம் தமிழர் கட்சிக்கு இது மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுது. இந்த அளவுக்கு வெற்றி நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல. இந்த வெற்றி சீமான் அவர்களை மிக பெருசா தைரியத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒன்று இருக்கு. எனவே இந்த வாட்டி சீமான் அவர்களுக்கு இனிமே தான் சீமான் அவர்களுக்கு அரசியலே தமிழ்நாட்டில் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா எதிர்கட்சியா சீமானவர்கள் மட்டும் தான் செயல்படுவார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.